இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆன அலாரம் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஸ்பை ஏஜெண்டாக இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோ இறந்ததா கணக்கு காட்டிட்டு இப்போ நம்ம ஹீரோயினோட ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வெக்கேஷனுக்காண்டி சின்ன ட்ரிப்பு போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. ஸோ எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்தது. நம்ம ஹீரோ வெக்கேஷன் வந்த இடத்துல ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது. இங்கே ஒரு பதட்டமான சுச்சுவேஷனில் தான் ஹீரோ இருக்காது. நம்ம ஹீரோ தேடி ஒரு சில கும்பல் வராங்க. இவ உயிரோட இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற சுற்றி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சுமாரான படம் தாங்க. மெயினாக இந்த படத்தில் ஹீரோவை விட நம்ம ஹீரோயினுக்கு தான் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே 50-50 தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல ஆக்ஷன் படத்துக்கு தேவையான ஆக்ஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கண்டிப்பாக இல்லை. பாதிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல டியூரேஷன் இருக்குது. இதுக்காண்டியே நம்ம இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். நம்ம இந்த மூவிக்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.75. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.